பாரம்பரிய உணவு பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட்டி தமிழா சேனல். நான் உங்கள் உமா முருகேசன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நார்த்தங்காய் ஊறுகாய் நம்ம செய்ய போகிறோம். இன்றைக்கி நம்ம 5 கிலோ நார்த்தங்காயில் ஊறுகாய் செய்ய போகிறோம். நம்ம சேனலில் ஏற்கனவே மாங்காய் ஊறுகாய், மாங்காய் தொக்கு, அப்புறம் எலுமிச்சை ஊறுகாய், பூண்டு ஊறுகாய், இந்த மாதிரி நிறைய ஊறுகாய் வகைகள் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோலாம் பார்க்காதவங்க கீழே லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நார்த்தங்காய் ஊறுகாய் எப்படி செய்யணும் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டு முறையில் தயாரிக்கப்பட்ட அனைத்து மசாலா பொருட்களும் ஃபுட்டி தமிழா சேனல் மூலமாக நானே என் கைப்பட வறுத்து தரமாகவும் சுவையாகவும் நான் கொடுத்துட்ருக்குறேன். இது சாம்பார் பொடி, ரசப்பொடி உட்பட 10 வகையான மசாலா பொடிகள் நான் கொடுத்துட்ருக்குறேன். இது தேவைப்படுறவங்க கீழே இருக்க காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஆல் ஓவர் இந்தியா நம்ம கொரியர் மூலமாக அனுப்பி வைக்க முடியும். இப்போ நம்ம 5 கிலோ நார்த்தங்காய் எடுத்துருக்கோம். இந்த நார்த்தங்காயெல்லாம் நல்லா கழுவிட்டு துணியில் வந்து நல்லா தொடச்சி காய வச்சு எடுத்துக்கணும். எப்பயுமே எந்த ஊறுகாய் போட்டாலும் அந்த மாங்காவாக இருக்கட்டும், எலுமிச்சை, நார்த்தங்காய் எதுவாக இருந்தாலும் தண்ணி இருக்கக்கூடாது. அதனால் நல்லா காய வச்சு நம்ம எடுத்துருக்குறோம். இப்போ நம்மக்கிட்ட வந்து பெரிய பெரிய நார்த்தங்காய் நமக்கு கிடச்சிருக்கு. இது வந்து 5 கிலோ இருக்குது. இதை வந்து நம்ம சின்ன சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணி எடுக்கணும். கட் பண்ணி எடுத்து நம்ம இது ஊறுகாய் போட போகிறோம். ஊறுகாயில் பார்த்திங்கன்னா நார்த்தங்காய் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. நார்த்தங்காய் ஊறுகாய் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பெரிய நார்த்தங்காயை எடுத்துருக்குறோம். கட் பண்ணும்போது இந்த விதையெல்லாம் இருந்தால் எடுத்துடணும். நம்ம இந்த கொட்டை வந்து போடக்கூடாது. இப்போ இந்த மாதிரி பீசஸ் போட்டுக்கலாம். இந்த தோல் வந்து வெள்ளை கலரில் இருக்கும், அதையும் கொஞ்சம் ரிமூவ் பண்ணிடலாம். இப்படி எடுத்துடலாம். எடுத்துட்டு இந்த விதையெல்லாம் எடுத்துட்டு அப்புறமேல் கட் பண்ணிக்கலாம். ஏன்னா விதை போட்டால் ரொம்ப கசக்கும். இப்போ நான் கண்ணாடி ஜார் எடுத்திருக்கேன். இந்த கண்ணாடி ஜார் நல்லா கழுவிட்டு நல்லா காய வச்சு ட்ரையான ஜார் தான் எடுத்திருக்கேன். தண்ணி இருக்கக்கூடாது எதுலேயுமே. இப்போ வந்து காஞ்சிருக்குது. இதில் வந்துட்டு நம்ம கல் உப்பு தான் போடணும். கல் உப்பு வந்து கீழே கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ பெருசாக இருக்கிறதுனால நம்ம கீழே கொஞ்சம் உப்பு போட்டுட்டு வச்சோம்னா தான் குளுக்க முடியும். குளுக்குனா எல்லா பக்கம் உப்பு பரவும். நம்ம கட் பண்ணும்போதே கொட்டையெல்லாம் எடுத்துட்டோம். இவ்வளோ தூரம் போட்டுட்டு மறுபடியும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். மறுபடியும் கொஞ்சம் இதை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு போட்டுட்டு நிறைய இருக்குனால நான் 2 ஜார் எடுத்திருக்கேன். இதுலேயும் மேலே உப்பு போட்டாச்சு. இப்போ 2ஆக பிரித்து இதுலேயும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உள்ளே ஃபஸ்ட்டு போட்டு இதில் மறுபடியும் மேலே கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இதுக்கு மொத்தமாக வந்து நான் 1/2 கிலோ உப்பு போட்டிருக்கேன். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த சாறு இந்த இருக்கும், நம்ம கட் பண்ணும்போதே அந்த சாறு வரும், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். ஊறுகாய்னாவே உப்பு அதிகமாக தான் இருக்கணும், அப்போ தான் கெட்டு போகாது. இப்போ நம்ம வந்து 1/2 கிலோ உப்பு போட்டிருக்கோம் 2 சேர்த்து. இப்போ நல்லா உப்பெல்லாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி குலுக்கி விட்டோம்னா எல்லா பக்கமும் உப்பு பரவும். அதுக்கப்புறமா நம்ம மூடி வச்சுட்டு டெய்லியும் காலையில் எழுந்திரிச்சு இந்த மாதிரி குலுக்கி வச்சிட்டோம்னா 5 நாள் கழித்து நம்ம ஊறுகாய் தளிச்சிக்கலாம். இப்போ நம்ம 2 பாட்டில்லையும் நார்த்தங்காய் கட் பண்ணி போட்டிருக்கோம். உப்பு சேர்த்து நல்லா குலுக்கி இந்த மாதிரி மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ டெய்லி காலையில் எழுந்திரிச்சு நல்லா குலுக்கி விட்டு வைக்கணும். அப்போ தான் கீழே இருக்கிறது மேலே வந்துட்டு உப்பெல்லாம் நல்லா ஊறி இருக்கும். இது வந்து 5 நாள் கழித்து நம்ம ஊறுகாய் தளிச்சிக்கலாம். இப்போ நம்ம 5 கிலோ வந்து நார்த்தங்காயை நம்ம கட் பண்ணி உப்பில் வந்து ஊற வச்சு 5 நாள் முடிஞ்சு 6ஆவது நாள் எடுத்துருக்கோம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நல்லா ஜூஸியாக நல்லா ஊறி இருக்கும். கொஞ்சம் கூட இது இல்லாமல் கொஞ்சம் நல்லா ஊறி இருக்குது.
இப்போ நம்ம 5 கிலோ நார்த்தங்காயில் வந்து ஊறுகாய் போடுறதுக்காக நம்ம நார்த்தங்காயெல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி உப்பில் வந்து 5 நாள் ஊற வச்சுருந்தோம். இப்போ 5 நாள் முடிஞ்சு 6வது நாள் ஆயிருக்கு. நார்த்தங்காயெல்லாம் நல்லா ஊறி நல்லா ஜூஸியாக இருக்குது. இது எப்படி தாளிக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். நார்த்தங்காய் ஊறுகாய் செய்ய தேவையான பொருட்கள்: நல்லெண்ணெய் 1/2 லிட்டர், வரமிளகாய் தூள் 150 கிராம், வெந்தயம் 40 கிராம், கடுகு 20 கிராம், பெருங்காயத்தூள் 25 கிராம். அடுப்பில் நம்ம வடசட்டி வச்சுருக்கோம். வடசட்டி சூடானதும் எடுத்து வச்ச வெந்தயத்தை வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். வெந்தயம் வறுபட்டுருச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். வெந்தயம் சிவந்துருச்சு, இது வரைக்கும் வறுத்தா போதும். வெந்தயம் கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் ஆக்கி எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம வடை சட்டியை சூடானதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஊறுகாய்க்கே வந்து நல்லெண்ணெய் தான் சேர்த்தணும், அதனால் நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதை நம்ம எடுத்து வச்சுருக்க கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதை நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அதே சூட்டில் வந்துட்டு நம்ம பொடிச்சு வச்ச வெந்தயத்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஊறுகாயில் ஊற்றிக்கலாம். இதை அப்படியே ஆற விட்டுடலாம். இப்போ நம்ம 5 கிலோ வந்து நார்த்தங்காயை நம்ம கட் பண்ணி உப்பில் வந்து ஊற வச்சு 5 நாள் முடிஞ்சு 6வது நாள் எடுத்துருக்கோம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நல்ல ஜூஸியாக நல்ல ஊறி இருக்குது. 5 நாளுமே நம்ம டெய்லி காலையில் வந்து இதை எடுத்து நல்லா ஈரம் இல்லாத கரண்டியை விட்டு கலரி வைக்கணும். அப்போ தான் வந்து உப்பில் ஊறி பூஞ்சனம் பிடிக்காமல் இருக்கும். இப்போ நல்லா இருக்குது பாருங்கள், நல்லா ஊறி நல்லா இருக்குது நார்த்தங்காய். இப்போ இந்த 2 ஜாடியிலையும் நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாத்தூள் போட்டு கலந்துக்கலாம். இது வந்து தனி மிளகாய் தூள் தான், நம்ம வீட்டிலேயே அரைச்சது. மிளகாத்தூள் நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் அரைச்சோம்னா இந்த கலரில் நல்லா கிடைக்கும். எண்ணெய் வந்து சூடு ஆறிடுச்சு. இப்போ ஆறினோடனே நம்ம பொரிச்சு வச்சுருக்க கடுகு, பெருங்காயம், வெந்தயத்தூள் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து மிளகாத்தூளை நம்ம எண்ணெயில் போடாமல் பாட்டிலே போடுறதுனால அது கலர் வந்து மாறாமல் இருக்கும். அதே போல் எண்ணெயும் நம்ம சூடு ஆறுனதுக்கப்புறம் ஊற்றினோம்னா ஊறுகாய் கலர் இதே மாதிரியே இருக்கும். நம்ம எண்ணெய் சூட்டில் ஊற்றினோம்னா கொஞ்சம் ப்ரௌன் கலராக ஆகும். இப்போ 2 இதுலேயும் போட்டு கலந்தாச்சு. இது எல்லாத்தையும் ஒரே பாட்டிலில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ 2 பாட்டில் இருந்தால் நம்ம ஒரே பாட்டிலுக்கு மாற்றிட்டோம். பாருங்கள், ஊறுகாய் வந்து ரொம்ப சூப்பராக ரொம்ப ஜூஸியாக இருக்கும். இது வந்து இந்த சாறு நிறையா இருக்கும்போது அந்த ஊறுகாய் வந்து சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நார்த்தங்காய் ஊறுகாய் வந்து 1 வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது. ஆனால் அதுக்கு தகுந்த உப்பு, அதுக்கு தகுந்த எண்ணெய் இருக்கணும். இருந்ததுன்னா கெட்டு போகாது. இது அப்படியே நம்ம வந்து மூடி வச்சுக்கலாம். யூஸ் பண்ணுறதுக்கு வந்து சின்ன கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம ஈரம் இல்லாத கரண்டி போடணும். ஏதோ கரண்டியில் கொஞ்சம் ஈரம் இருந்துட்டாலும் கெட்டு போயிடும். இப்போ நம்ம 5 கிலோ நார்த்தங்காயில் ஊறுகாய் செஞ்சு முடிச்சிருக்கோம். ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஊறுகாயில் பார்த்தீங்கன்னா நார்த்தங்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. இந்த நார்த்தங்காய் ஊறுகாய் எப்படி செய்யணும் ஃபுல்லாக இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.